Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். நவாப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் நிறைய பல வகைகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சம்மர் டைம், வின்டர் டைமுக்கு தகுந்த மாதிரி சீசன் பழங்களும் ஏராளமாக கிடைக்கிறது உண்டு. அந்த வகையில் நவாப்பழத்துக்குன்னு ஒரு தனி இடமே இருக்கு. பொதுவாக மே ஜூன் மாதங்களில் இந்த நவாப்பழங்களுக்காக கிராமப்புறங்களில் பள்ளி விடுமுறை நாட்களில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் காடுகள் சாலையோரங்கள்லாம் இந்த பழங்களை தேடி ஓடி செல்வாங்க. சுவை மிகுந்த, அது மட்டும் இல்லாமல் சத்தான பழங்களில் ஒன்றுனாலும் நவாப்பழம் தான். இதை பிளாக்பெர்ரி, ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தான பழமாக இருந்தால் கூட அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி நம்மள்ட்ட ஞாபகம் இருக்கணும். நவாப்பழத்தை எந்த நேரத்தில் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நவாப்பழத்தை காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி ஒரே நாள்லையே அதிக அளவு நவாப்பழங்களையும் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா 7 நவாப்பழங்களுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்கள் சர்ஜரிக்கு போகிறீங்க அப்படின்னா சர்ஜரிக்கு போகிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக நவாப்பழத்தை சாப்பிட்றாதீங்க. ஒரு நாளைக்கு 7 பழங்கள் மட்டும் சாப்பிட்டா போதும். அதுவே நமக்கு தேவையான சத்தை கொடுத்துரும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாயிரும். அதனால 7 பழங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் நவாப்பழத்தை சாப்பிட்றப்ப வயிற்றுப்போக்கு, அஜீரண கோளாறு, வாந்தி ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குது. நவாப்பழம் நல்லது தானே, அதனால நான் 1/4 கிலோ 1/2 கிலோ கூட ஒரு நாள் சாப்பிடுவேன், எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒத்துக்கிற பட்சத்தில் நீங்கள் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒத்துக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் 7 நவாப்பழங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த நோயும் வராது. அதே டைமில் நவாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நவாப்பழம் சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் நவாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.